கோலி சோடா 360 சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கருவாட்டில் ஒரு சின்னதாக ஒரு தொக்கு தான் செய்ய போகிறேன். அது ரொம்ப ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்டியாக செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இதை எந்த மெத்தடில் எப்படி பண்ணினா நல்ல டேஸ்ட்டாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இந்த கருவாடு 6 பாக்கெட் கடையில் வாங்கியிருக்கேன். இது 2 சைஸான கருவாடு. ஒன்று வாழை மீன் கருவாடு, ஒன்று மத்தி மீன் கருவாடு. இதை கவரை கட் பண்ணிவிட்டு நம்ம வெந்நீரில் இதை போட போகிறோம். இப்போ நம்ம கவர்லேருந்து ஒவ்வொரு கவர்லேயும் 3 பீஸ் இருக்குது. இது ஃபுல் கருவாடு அப்படியே வச்சுருக்காங்க. இது தலையை எடுத்துருவோம். இப்போ இந்த கருவாடோட சில கருவாடு தலையும் வாலோடு இருக்குது. இதை நம்ம அப்படியே க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த சைடில் முள் இருக்கும், அது இந்த மாதிரி கட் பண்ணிட்டா நம்ம ஃப்ரை பண்ணும்போது முள் இருக்காது. இப்போ கருவாடில் நிறைய உப்பு இருந்துச்சுன்னா அதை என்ன செய்யணும், வெந்நீர் ஒரு நிதானமான ஒரு சூட்டில் வெந்நீர் போட்டு அதை கழுவினா கொஞ்சம் உப்பு அது க்ளீன் ஆகிடும். இந்த வாழை கருவாடில் இந்த சைடில் இருக்குது பாருங்கள், இதை சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அப்போது அதை எடுத்தாலே நம்ம ஃப்ரை பண்ணும்போது நீட்டாக இருக்கும். நம்ம எடுத்துட்டோம். இது 2 பீஸாக, இது பெருசாக இருக்குது, 2 பீஸாக வைக்கலாம். இது பாறை கருவாடு, பாறை மீன். இதுக்கு தலையை எடுத்துட்டு இந்த சைடில் கொஞ்சம் கட் பண்ணணும், அப்புறம் வால் கட் பண்ணணும். இந்த முதுகு மேலே கொஞ்சம் முள் இருக்கும், அதையும் எடுத்துடணும். அவ்வளோதான். இதில் அதிக உப்பு இருக்குது, உப்பையும் கொஞ்சம் நம்ம சுரண்டிடணும். உப்பு செல்லு நல்லாயிருக்கும். இதையும் க்ளீன் பண்ணிட்டு வெந்நீரில் போட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே நீட்டாக அதோட சைடு முள் எல்லாமே எடுத்துட்டேன். மேலே உள்ளதெல்லாம் கொஞ்சம் உப்பெல்லாம் எடுத்தாச்சு. இது ரொம்ப சின்னதாக ஆக்குனா ஃப்ரை பண்ணும்போது ரொம்பவே குட்டி ஆகிடும். அதனால் இப்படி முழுசாக ஓரளவுக்கு இப்படி இருக்கட்டும். இனி அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றணும். நல்ல சுடு தண்ணியில் இந்த மாதிரி அலசிக்கோங்க. மண் மேலே உள்ள உப்பெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே க்ளீன் ஆகிடும். இப்போ நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், காஷ்மீர் சில்லி பவுடர் மட்டும் போடுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி. இது போட்டால் ஜீரணம் ஆகும், நல்ல மணமாக இருக்கும் ஃப்ரைக்கு. உப்பு வேண்டாம். இந்த 2யுமே அந்த கருவாடோட மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இதை ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், மைல்டாக பண்ணால் போதும். ஏன்னா நம்ம தொக்கு பண்ணுறதுக்கு தான். இப்போ நான் அந்த கருவாடு தொக்கு செய்கிறதுக்கு பாதி சின்ன வெங்காயம், பாதி பெரிய வெங்காயம் கட் பண்ண போகிறேன். முதல்ல நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணலாம்.
கட் பண்ணி போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இதில் ஒரு இரும்பு சட்டி வச்சுட்டு நம்ம வந்து அந்த கருவாடை ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இரும்பு சட்டி சூடாயாச்சு. கொஞ்சம் தேவைக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கருவாடை எல்லாமே நம்ம இதை போட்டலாம். இப்போ இதை வந்து அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ண வேண்டாம். நம்ம வந்து தொக்கு செய்கிறதுனால இதில் உள்ள மேல் மசாலா மட்டும் ஓரளவு ஃப்ரை ஆகணும். இப்போ இதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, பச்சை மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளவுமே நான் கட் பண்ணியாச்சு. இப்போ கருவாடு ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி தான் ஃப்ரை ஆகணும். இப்போ அதே இரும்பு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு தாளிசம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, முதல்ல வெங்காயம், பச்சை மிளகா போடுங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது ஓரளவுக்கு வெந்ததும் தக்காளி, கட் பண்ண தக்காளியை நம்ம சேர்த்துடணும். அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க.
நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் நம்ம 1/4 ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் பொடி, கால் ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி. இந்த பெருஞ்சீரக பொடி வந்து ஜீரணத்துக்கு நல்லாயிருக்கும். அந்த நம்ம தொக்கு ரெடி ஆனோன்னா அதில் ஒரு வாசனை இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இது போடுறது. 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் போடுங்க. 1/2 ஸ்பூன். காரம் உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு போடுங்க. எல்லா மசாலாவும் போட்டாச்சு. நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வேகணும். இந்த வேக வச்சுட்டு இதில் கருவாடு போட்டு நம்ம கிண்டி விடும்போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். அதனால் கொஞ்சம் கூட விறகடுப்பில் நல்லா வேக விடுங்க. இப்போ இது கொஞ்சம் கூட குழைய வேகணும்னா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி கொடுங்க. அந்த வெங்காயம்லாம் நல்லா வெந்துடும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா வேகணும். வெந்து அந்த கருவாடும் போட்டு நம்ம அந்த தொக்கை ரெடி பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம சோறு திங்க கொண்டான்னு கேட்கணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நீங்கள் அப்படி வேகணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அழகாக இந்த மாதிரி மை போல் அப்படி வேக வச்சுட்டு இந்த கருவாடு அவ்வளோத்தையும் இதில் தட்டணும். அவ்வளோத்தையும் தட்டி இதுக்கு மேலே அந்த மசாலா போடும்படி அழகாக நீட்டாக மசாலா வைங்க. மேலே கருவாடுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே அதிலே வச்சுட்டா மசாலா வந்து இந்த கருவாட்டில் செட் ஆகிடும். அவ்வளோதான். இதை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எல்லாம் நம்ம கரெக்டாக ஃப்ரை பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். நீங்களும் இதை வீட்டில் செய்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்டான கருவாட்டு தொக்கு. இதை ஒரு கரண்டி எடுத்து சாப்பாடில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ஒரு தட்டு சோறும் அப்படியே காலி ஆயிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.